கருணையின் ஜோடி வடிவங்கள். ஒரு கனவு கண்ணி பால் புகட்டலாம் என்று ரவிக்கை முடிச்சை அவிழ்த்து அவனை அழைத்தாள். காதலின் அகராதி வார்த்தைகள் ஏதேதோ முணுமுணுத்து சட்டென்று வாய்க்குள் திக்கித் திணறின. எத்தனை காதல் பிரவாகங்களின் வேகத்தை தாங்கிக் கொண்டும் கட்டுப்படுத்தி கொண்டும் இறுக்கமான முடிச்சுக்கு நடுவே எவ்வளவு காலமாய் உறங்கியிருந்தனவோ. நீந்தி விளையாடும் மீன்களைப் போன்ற குழந்தைகளுக்கு, மாலுமிகளைப் போன்ற காதலர்களுக்கு, தொலைதூர வாழ்க்கையிலிருந்து நின்றும் தொடர்ந்தும் வந்த வழிப்போக்கர்களுக்கு, இன்னும் நாவறண்டு போன நாவுகளுக்கு நீரூற்றுகள் இவளது பாலூட்டும் முலைகள். முலைக்காம்புகளை தீண்டிய உதடுகளின் காட்டு தீ, சுர்ரென்ற சத்தம். அவள் ஒரு வெள்ளை நீர் சுரக்கும் கருணை இயந்திரமா? இல்லை, உதடுகளில் எல்லாவற்றையும் வாரி இறைத்து ஒரே ஒரு இளமையான முலைப்பால் துளியால் தனியச் செய்கின்ற உடல் இயந்திரமா? திரண்ட இவ்விரு இதயங்களும் கருணையின் ஜோடி வடிவங்களாய், வானில் கீழ்நோக்கி மிதக்கும் பஞ்சு மேகங்களாய் அவன் மீது குளிர்ந்த நிழல்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றன. இந்த அமிர்தத் துளிகளை பருகி அமரத்துவம் அடைந்த திருப்தியில் இளைப்பாறுகிறது உடல். செங்குத்தாக பிளந்த வெளிச்சக்கீற்று, கொஞ்சம் கண்ணுக்குள், இன்னும் கொஞ்சம் ஆன்மாவுக்குள். தாரையாய் வழிந்து சலசலத்து நகரும் நீர்வீழ்ச்சி. அடர்ந்த காட்டின் நடுவே மலைச்செருவில் நீருக்கும் மலைக்கும் உள்ள யுகாந்தர நட்பின் அடையாளமாய் துள்ளி குதித்து விளையாடி மகிழும் நீரோடை. நீரோடையை தொட்டு மின்னும் வெயில், ஜென்ம ஜென்ம பந்தத்தின் விசித்திரம். காட்சி சிறிதாகவே இருக்கலாம், ஆனால் அதன் உருவாக்கத்தில் உழைத்த இயற்கை எனும் சிற்பியின் கைவண்ணத்தை பற்றியதே இந்த கற்பனை. என்ன ஒரு கைவண்ணம்! வியப்பூட்டும் பேராற்றலின் நளினம். எந்த சிற்பியும் செதுக்க முடியாத, தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சிற்பம் இது. மேகங்கள் வண்ணம் பூசிக்கொள்கின்றன. கதிர்கள் பட்டு வானம் வண்ணமயமான மலர்மணம் போல மலர்கிறது. தெரித்த நீரால் தரை தெளித்து கொண்ட பூமியில் இலைகளினூடே எட்டி பார்க்கும் வெயில் புள்ளி வைத்து நிழல் கோலம் போடுகிறது. கொட்டும் நீர் தரை தொட்டதும் எழுந்து நடனமாடுகிறது. பூத்த மலர்கள் மத்தியில் பறவைகளின் கீச்சுகளால் சங்கீத மேடையாகிறது மரம். மலையின் பச்சை பசேல் நடுவே மெய்மறந்து மேயும் ஆணிரைகள். வேர்களுக்கும் காட்டாறுகளுக்கும் மயில் தோகைகளுக்கும் கூவும் பறவைகளுக்கும் துள்ளி குதிக்கும் முயல்களுக்கும் நீர்நிலைகளில் மூழ்கி திளைக்கும் உள்ளான் பறவைகளுக்கும் இத்தனை அழகுகளையும் புரிந்து கொள்ளும் மொழியை கண்டிப்பாக யாரோ கற்பித்திருக்கிறார்கள். இந்த கூட்டமெல்லாம் இயற்கை கொண்டாடும் திருவிழா தருணம் போலும். உள்ளே கைவிட்டு துழாவினால் எங்கேயோ ஊர் தட்டுப்படுகிறது. கிராமத்தின் வாழ்க்கை ஒட்டிக்கொள்கிறது. வாழ்க்கை மட்டும் அங்கேயே நட்டு வைத்த கட்டுத்தறியாய் எஞ்சுகிறது. தேவையானவை செய்திகள், தேவையற்ற வீண்வம்புகள், கரையான் அரிக்கும் உறவுகள், சோறூட்டிய வயல்வெளிகள் கண்களில் ஈரமாய் மிதக்கின்றன. மூட்டியவை எவையோ எரிந்து கொண்டே இருக்க, அணைந்து போனவை எவையோ காற்றில் சாம்பலாய் பறக்கின்றன. கிராமத்திலிருந்து புறப்பட்டு சாலையில் அடியெடுத்து வைத்ததும் நிலம் அந்நியமாகி திரும்ப திரும்ப கேலி செய்கிறது. அதோடு நில்லாமல் உறவு சொல்லி அழைக்காது அயலானை போல் அழைத்து பரிகாசம் செய்கிறது. கிராமங்கள் அடையாளங்கள் இழந்து தம்மைத்தாமே தேடிக்கொண்டு பெயர்களை நினைவுபடுத்தி கொண்டு உள்ளுக்குள்ளேயே பற்களை கடித்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் தான் யாக்கூப் கரகபர்ருவுக்கு அடையாளமானான். ஏசுகநேரல்லு என்று தன் பெயர் மாற்றிக்கொண்டது. சிந்திய இரத்தத்தின் சாய்ந்த உடல்களின் பெயர்தான் நேகுலபள்ளி என்கவுண்டர். லத்தியும் துப்பாக்கியும் அரசாணைகளின் அதிகாரப்பூர்வ அடையாளங்களாக மாறிவிட்டன. ஆமாம், இனி ஊர்வலங்கள் வேண்டாம், போராட்டங்கள் வேண்டாம், எங்கும் ஒரு குரல் கூட எழ வேண்டாம். சொல்வது புரியவில்லையா? யாரும் இங்கும் அங்கும் அசையக்கூடாது.
யாரையும் அசைக்கக்கூடாது. நீ யாராக இருந்தாலும் சரி, மிகச் சாதாரணமானவன்தான். உனக்கென்று நான் எதையும் மிச்சம் வைக்கவில்லை. நீ எந்த மிச்சத்தை பற்றி பேசினாலும் கேள்வி கேட்டாலும் இனி அது குற்றமே. குரல் எழுப்பவோ குறை சொல்லவோ கைகோர்க்கவோ என்னிடமிருந்து எந்த உத்தரவும் இல்லை. தடை உத்தரவுகளை நான் எப்பொழுதோ அறிவித்து விட்டேன். இப்பொழுது நீ எந்த சலனமும் இல்லாத நடப்பட்ட ஒரு கட்டுத்தறி, அவ்வளவே.